நண்பா நம்ம லைஃப்ல எவ்வளவோ கிரேவி சாப்பிட்டுருப்போம். ஆனா பானையில இந்த மாதிரி ஒரு கிரேவி சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் அடிச்சு சொல்லுவேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அப்படியே பக்கத்துல பெல்ல தட்டி தட்டிங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துரும். முதல்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை ஸ்லைசஸ் எல்லாம் வெட்டி அது ஒரு பெரிய வானல கொட்டிக்கிறாங்க. அதுக்கு மேல இஞ்சி போட்டு பேஸ்ட் கையாலே நசுக்கி அதை எடுத்து அதுல கொட்டிக்கிறாங்க. ஃபுல்லா கொட்டி அதுக்கு மேல சால்ட், மஞ்சள் தூள், பெப்பர், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் கொட்டி நல்லா கிண்டுறாங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கு மேல இந்த வெட்டி வச்சு இந்த மட்டன் எடுத்து ஃபுல்லா கொட்டுறாங்க. ஃபுல்லா கொட்டிட்டு நல்லா கிண்டுறாங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்க நேரத்துல ஒரு டவரால எண்ணெய் நல்லா கொதி விட்டுட்டு ஒரு இடத்துல கொட்டி நல்லா எரிய விடுறாங்க. ஒரு 15 பானை எடுத்து வச்சு அதுக்கு மேல பட்டை மிளகா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் கொட்டி அதே மாதிரி எல்லா பானையும் கொட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறாங்க. எல்லாத்துலயும் ஃபுல்லா ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த ரெடி பண்ணி வச்சு மட்டன் எடுத்து ஃபுல்லா கொட்டுறாங்க. இன்னொரு இந்த ஃபுல்லா கொட்டிட்டு அதை எடுத்து அந்த நெருப்பு மேல ஃபுல்லா வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு அதை எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு மூடிடுறாங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து திறந்து பார்த்தா வாசனை சும்மா கமகமன்னு இருந்தது. எடுத்து அதை ஒரு கப்பில் வச்சு அது கூட ரொட்டி வச்சு கொடுத்தாங்க. இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி யாராவது சாப்பிட்டீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.